கைஸ், ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நான் ஏன் இந்த சாரி கேட்குறேன், யாருக்கு இந்த சாரி கேட்குறேன் அப்படின்னா, கரெக்டாக October 3 நான் ஒரு வீடியோ போட்டேன். இந்த மாதிரி இந்த வருஷத்துலேருந்து பிக் பாஸ்க்கு ரிவ்யூ கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி. நான் ஏன் இந்த முடிவு முதல்ல எடுத்தேன் அப்படின்னா, இந்த வருஷம் மக்கள் நிறைய பேர் பிக் பாஸ் ரசித்து பார்ப்பாங்க, சூப்பரான கண்டஸ்டன்ஸ்லாம் உள்ளே போவாங்க. ஸோ அங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஸ்டைலில் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவை ரிவ்யூவாக கொடுத்தோம் அப்படின்னா மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைக்கும். ஸோ நம்மளோட ப்ரொஃபைலுக்கும் நல்ல ஸ்கோப்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். அதனால தான் பண்ணேன். ஸோ நான் ரிவ்யூ கொடுக்குறேன் அப்படின்னோடனே நிறைய யூடியூப் சேனல் பேஜ்க்கு வந்து கேட்டாங்க. அதில் ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனலோட நம்ம அசோசியேட்டும் ஆனோம். Day 1 Day 2 ரிவ்யூவும் கொடுத்தோம். பர்சனலாக கேட்டால் எனக்கு இந்த ஷோ சுத்தமாக பிடிக்கல. பட் நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கும் அந்த யூடியூப் சேனலுக்கும் கமிட்மெண்ட் கொடுத்துட்டோன்றதுக்காக நான் பல்ல கடிச்சிட்டு Day 1 Day 2 கொடுத்தேன். ஸோ பிக் பாஸ் ரிவ்யூ கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட ப்ரொஃபைலோட க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணேன். 4000 பேர் 3 நாளில் என்னை ஃபாலோ பண்ணியிருந்தீங்க. பட் அட் த சேம் டைம் 1500 பேர் என்னை அன்ஃபாலோவும் பண்ணியிருந்தாங்க. எனக்கு என்னடா அன்ஃபாலோ பண்ணுறாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசனை. சரி, நேற்று நைட்டு ஒரு போஸ்ட் போட்டேன் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி. இந்த மாதிரி நான் பிக் பாஸ் ரிவ்யூ கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி. அதை போட்ட உடனே நிறைய பேர் பர்சனல் டிஎம் வந்தாங்க. வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அண்ணா நாங்கள் எல்லாம் உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரே ரீசன் தான். சொசைட்டியில் நடக்கிற விஷயத்த எடுத்து நீங்கள் சூப்பராக பேசுகிறீங்க, பிக் பாஸ்லாம் பற்றி பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி. என்னதான் யூடியூப் சேனல் சூப்பரான ஒரு பே கொடுத்தாலும் 100 நாளைக்கு அந்த 1500 பேரை நான் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன்றது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. எனக்கு இங்கே காசு பெருசாகவே தெரியல. எனக்கு எது தெரியுமா இங்கே பெருசாக தெரிஞ்சுது, 9 வருஷமாக இந்த அன்புக்கும் இந்த சப்போர்ட்டுக்கும் நான் ஏங்கியிருக்கேன். அதை நீங்கள் இந்த லாஸ்ட் 6 மந்த்ஸில் எனக்கு கொடுத்தீங்க இல்லையா, ஸோ அதை நான் லூஸ் பண்ண விரும்பலை. ஸோ இனிமேல் பிக் பாஸ் ரிவ்யூ கண்டிப்பாக நான் பண்ண போகிறது இல்லை. நான் கேட்ட இந்த சாரியை தயவு செஞ்சு எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஸோ இனிமேல் சொசைட்டிக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கும் என்னை சுற்றி இருக்கிற நபர்களுக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சூப்பரான மெசேஜஸை கண்டென்ட்டை நான் போட போகிறேன். ஸோ பிக் பாஸ் ரிவ்யூ இனிமேல் கிடையாது.